வைபர் வாய்ஸ் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் ராசதமிழன். கவிஞர்களே, அறுபடை வீடு, அதாவது முருகன் மாநாடு நடந்து முடிஞ்சது. அது தொடர்ந்த சர்ச்சைகள் அது போய்கொண்டேதான் இருக்கிறது. அது எப்படி விடுவாங்க? ஆமா, அது ஏன்னு தெரியல. அதாவது நம்ம கழக மூத்த உடன்பிறப்பு நம்ம மூத்த நிர்வாகி அண்ணன் ஆர்.எஸ். பாரதி அவர்கள் ஒரு விழா மேடையில பேசியிருக்காரு. அதை பத்தி தான் நீங்க பார்க்க போறோம். என்ன பேசியிருக்காரு கவிஞர்களே? அறுபடை வீடுகளை பத்தி பேசியிருக்காரு. ஆமாமா, அறுபடை வீடை பத்தி பேசுறதுக்கு அவருக்கு சம்மந்தமே கிடையாது. ஆக்சுவலா அவர் கட்சிக்கும் அந்த அறுபடை வீடுகளுக்கு சம்மந்தமே கிடையாது. ஆனா பாத்தீங்களா, அறுபடை வீடு அவரே மாத்திருச்சு இந்த விஷயத்துல. என்னன்னு கேட்டீங்கன்னா, மதுரையில ஒரு முருகன் மாநாடுன்னு சொல்லி இந்து முன்னணியும் பிளஸ் பாரதிய ஜனதா கட்சி பக்தர்கள் கூட்டம் இதெல்லாம் வச்சு ஒரு இது நடத்தினாங்க. ஆமா, இவர் என்ன பண்ணிட்டாரு, இதை உள்டா அடிக்கிறது விதமா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அறுபடை வீடுல பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்தையும் அட்டைய வச்சு அதை வச்சு கும்பிட்டுக்கிட்டு இவங்க அறுபடை வீடுன்னு சொல்லி சாதாரணமா சொல்லிட்டு போயிட்டாங்க. அறுபடை வீடுன்றது தனித்தனி கோயிலா அங்கங்க இருக்குது. இந்த அறுபடை வீடுகள்ல 5 வீடு எங்கள்கிட்ட தான் இருக்குதுன்னு சொல்லி அவங்க ஜெயிச்ச தொகுதியை பத்தி சொன்னாரு. ஆமா கவிஞர்களே, அப்படி பார்த்தாலும் மதுரை மாவட்டத்தில் 2 அறுபடை வீடுகள் உள்ளது. 2 வீடுகள் அது கணக்கு இடிக்குமே. 5 2 நீங்க சொல்ற மாதிரி பார்த்தா கணக்கு இடிக்குதே. எங்க தப்பு நடந்துச்சு? தலைமையே அப்படி சொல்லலையா? 110 + 28 114 அப்படின்னு சொல்லலையா? கண்டிப்பா. இவருக்கெல்லாம் மூத்த இவரு, அதனால அவரை பின்பற்றிதான் அவரும் வந்திருப்பாரு. கண்டிப்பா. ஆமா, 2 அறுபடை வீடு மேலூர் தொகுதியில ஒண்ணு இருக்கு, அலர் கோயில் பழமுதிர் சோலை, திருமங்கலம் நம்ம திருப்பரங்குன்றம் முருகன் கோயில். இது 2மே மதுரை மாவட்டத்துல இருக்கு. 2 தொகுதியுமே ஈடிஎம்கே. இதுலயும் என்னன்னு சொல்றாரு, எங்கள்கிட்ட முருகன் கையில இருக்கிற வேலு எங்கள்கிட்ட தான் இருக்காரு, முருகன் எங்கள்கிட்ட தான் இருக்காருன்னு சொல்லி 2 ஒரு அமைச்சர் சொல்றாரு. இது என்னத்த சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அதாவது ஒரு மேடையில் பேசும்போது முன்னாடி இருக்க நபர்கள் எல்லாம் கொடுத்து கூட்டிட்டு வர்றவங்க தானே. ஆனா என்ன ஒரு கொடுமை என்னன்னு கேட்டீங்கன்னா, கடவுள் மறுப்பாளர்கள் இவர்கள். கடவுள் மறுப்பாளர்களையே கடவுள் வச்சாரு பாத்தீங்களா? எப்படி அவங்க வாயால பேச வச்சாரா அறுபடை அப்படின்னு? கடவுள் மறுப்பாளர்கள்ன்றது ஒரு அரசியல் செய்யறாங்க. மதுரை மாவட்டத்துல பாத்தீங்கன்னா எந்த ஒரு கடவுள் நிகழ்ச்சிகளிலும் ரீசன்ட் டைம்ஸ்ல அரசியல் கட்சிகளோட போட்டோஸ் அதிகமா இருக்கு. ஒரு குடமுழுக்கா இருந்தாலும் சரி, ஒரு சின்ன விழா, ஊர்ல ஒரு கோயில் திருவிழாக்கள் இருந்தாலும் சரி, அதெல்லாம் டாமினேட் பண்ணி அரசியல் கட்சிகள், அதுவும் திமுக அரசாங்கம் திமுக அரசு மதுரையை சேர்ந்தவர்கள் மிக அதிகமா உள்ள அரசியல் செய்கிறார்கள். அது ஒரு வேதனையான ஒண்ணு. ஏன்னா ஒரு கோவில் நிர்வாகத்துக்குள்ள அரசியல் நுழையக்கூடாது இல்லையா? அப்படித்தான் இவங்களும் சொன்னாங்க, முருகன் மாநாட நீங்க அரசியல் மாநாடாக்குறீங்க. அதுவும் தவறு. ஆனா அவங்களே திருப்பி இப்படி உள்டா அடிச்ச மாதிரி பல்ட்டி அடிச்சு எங்கள்கிட்டயே முருகன் இருக்காரு வேலு இருக்காருன்னு சொன்னா இதை எப்படி ஏத்துக்கிறது? ஐயா பாரதி அவர்களே, கலைஞர்களே, ஏவா வேலு அவர்களுக்கு வயது 75. ஓ, நியர்பை 80 ரிட்டையர்மெண்ட், அடுத்த மூப்பு. அரசு பாதி அண்ணன் அவர்களுக்கும் நினைக்கிறேன், எனக்கு தெரியல. அப்படிதான், அவரு அப்படியே ஃபாலோ தான். ஆமா, எல்லாரும் சரி போறோம், நம்ம வாய்க்கு பேசி விட்டு இருக்கிற அளவுக்கு எப்படி கட்சியை எப்படி மூடுறதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு சொல்லி பாத்துட்டு போலான்னு நினைக்கிறாங்க போல தெரியுது. ஆமா, ஆர்.எஸ். பாரதி அண்ணன் அவர்கள் மேலே நல்ல பேச்சாளர். ஆமா, கண்டிப்பா உண்மையில நல்ல பேச்சாளர். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரோட பேச்சு. காரணமாக சில விஷயங்கள் மறந்து பேசுறாரு. இது ஆமா, நிறைய விஷயங்கள் அப்படிதான். எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா எல்லாருமே இந்த வயது மூப்பின் காரணமாக தான் அந்த உளறல் இருக்குது போல தெரியுது.